பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் கூறுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்பதாக. பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, இஃப் சில்ட்ரன் தென் ஹேர்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். சபையில் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். இவர்களில் முக்கியமான பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள் என்ற வேறுபாடில்லை. சபையில் இருக்கும் அனைவரும் ஒரு நிலையில், அதாவது சம உரிமைகளோடு இருக்கும் பிள்ளைகள். சபையில் அநேக வருட விசுவாசிகள் இருக்கலாம், புதிய விசுவாசிகள் இருக்கலாம். சபையில் சிலர் பாடல் பாடுகிற குழு, இசைக்கருவியை வாசிக்கிற குழு போன்ற ஊழியம் செய்யலாம். சிலர் நாற்காலியை எடுத்து வைக்கும் ஊழியம் செய்யலாம். சிலர் சபையை தூய்மைப்படுத்துகிற ஊழியம் செய்யலாம். சிலர் பொருளாதாரத்தால் சபையின் ஊழியத்தை தாங்கலாம். சிலர் ஜெபத்தால் சபையை தாங்கலாம். சபையில் எந்த ஒரு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சமநிலையில் இருப்பவர்கள் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். சபையில் எந்த ஒரு தெய்வ பிள்ளைக்கும் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், முக்கியமானவர்கள், முக்கியமில்லாதவர்கள் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. சபையில் இருக்கும் தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் திருப்தியாய் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆனால் இன்று அநேக சபையில் இருக்கும் விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளிடம் கோபம் கொண்டு முறுமுறுத்து ஐக்கியமில்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டவர்களால் தேவனுடைய இருதயம் துக்கப்படுகிறது என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கும் என்றால் 2 பிள்ளைகளும் தகப்பனுக்கு முக்கியம். அதுபோலத்தான் சபையில் இருக்கும் அத்தனை பிள்ளைகளும் தேவனுக்கு முக்கியமானவர்கள். இப்படி இருக்க சக விசுவாசிகளிடம் கோபப்படுகிறவர்களாக ஒருவரும் காணப்படக்கூடாது. நமது ஊர்களில் தொட்டால் சுருங்கி என்ற செடி காணப்படும். இந்த செடியின் சுபாவம், யாராவது இந்த செடியின் இலையை தொட்டாலே முழு செடியும் சீக்கிரம் சுருங்கிவிடும். அதுபோலத்தான் இன்று அநேக விசுவாசிகள் மற்றும் முன்னணியிலிருந்து ஊழியம் செய்கிறவர்கள் கூட தொட்டால் சுருங்கி செடியின் சுபாவம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட விசுவாசிகள் பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இளைய குமாரனுக்கு இருக்கும் சுபாவத்தோடு சபைக்கு வருகிறவர்கள் மாத்திரமே அப்பா வீட்டில் இருக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இளைய குமாரன் திரும்ப தகப்பனிடம் வந்தபோது தகப்பன் கட்டி அணைத்து முத்தமிட்டார், உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினார், முத்திரை மோதிரத்தை தரிப்பித்தார், பாதரட்சியை கொடுத்தார், கொளுத்த கன்றை அடித்தார். நடன கழிப்பு அங்கே இருந்தது. பிள்ளைக்குரிய அந்தஸ்து, ஆசீர்வாதத்தை தகப்பன் இளைய பிள்ளைக்கு கொடுத்தார். தகப்பனை பொறுத்தவரையில் மூத்த குமாரனும் முக்கியம், இளைய குமாரனும் முக்கியம். ஆகையால் சபையில் இருக்கும் எல்லா பிள்ளைகளும் தேவனுக்கு முக்கியம். ஆகையால் ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரியுங்கள். சபையில் இருக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய சுதந்திரர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் உமக்கு பிள்ளைகளாய் இருக்கிறார்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாய் இருப்பதனால் இயேசுவோடு கூட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உடன் சுதந்திரராய் இருக்கும்படியான பாக்கியத்தை தந்தீரே, அதற்காய் நன்றி. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். உன்னதங்களுக்குரிய, பூமிக்குரிய, சரீரத்திற்குரிய எல்லா நன்மைகளினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.